உங்களுக்கு அனிமல் ப்ளஸ் துரந்தர் ரெண்டையும் சேர்த்து எடுத்த மாதிரி ஒரு படத்தை பார்க்கணுமா அப்படின்னு தொடர்ந்து கேளுங்க. நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் விஷால் பரத்வாஜ் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற ஓ ரோமியோ அந்த படத்தை பற்றி நான் பேச போகிறேன். விஷால் பரத்வாஜ் ஒரு புகழ்பெற்ற இயக்குனர். அவரோட படங்கள் 100 கோடி 200 கோடி வசூல் பண்ணிச்சுன்னு இல்லை, கன்சிஸ்டண்ட்டாக படங்கள் எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்காரு. ஆனால் எதுவும் பெரிய வணிக வெற்றி பெற்றது கிடையாது. அவர் எதில் சிறப்பானவர் அப்படின்னா, இலக்கிய பிரதிகளை திரைப்படம் எடுக்கிறதுல ஒரு வெல் நோன் டைரக்டர். ஒரு ரஸ்கின் பாண்டுகிட்ட இருந்து சூசனாஸ் 7 ஹஸ்பண்ட் அப்படின்ற கதையை எடுத்து சாத்கூன் மாஃப்னு ஒரு படமாக எடுத்தார். அப்புறம் ஷேக்ஸ்பியரோட நாடகங்களான மேக்பத்தை மெக்பூல் அப்படின்னும், ஒத்தலோ ஓம்காரா அப்படின்னும், ஹேம்லெட்டை ஹைதர் அப்படின்னும் படமாக எடுத்திருக்காரு. இந்த மூணும் இன்றைக்கி சினிமா பார்வையாளர்களால் விரும்பி பார்க்கப்படுது. அது இந்த இலக்கிய பிரதிக்கு நியாயம் செய்யும் வகையில் எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் அவை. அந்தளவுக்கு பெஸ்ட்டான மேக்கிங் அதில் இருக்குது. ஹைதர் இதில் மிக மிக சிறப்பான படம். வெல் மேட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம் அதை. அப்புறம் அவர் எடுத்த படங்களில் கமர்ஷியல் வெற்றின்னு சொன்னால் கமீனே அப்படின்ற ஒரு படம் தான். மற்றபடி அவரோட படங்கள் பெரிய லெவலில் வணிக வெற்றி அடையிறதில்லை. அந்த படங்கள் உள்ள மேக்கிங்காகவும் பின்னணி இசைக்காகவும் அவை பெரும்பாலும் பார்க்கப்படும். விஷால் பரத்வாஜ் பேசிக்கலி ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படின்றதுனால அவரோட படங்களில் பாடல்களும் பின்னணி இசையும் நல்லாயிருக்கும். இந்த ஓ ரோமியோ படத்தில் பாடல்கள் அப்படி ஒன்றும் பெருசாக மனசில் நிற்கலை, பட் பின்னணி இசை ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட கதை அப்படின்றது புதுசாக எதுவுமே இல்லை. இது நானும் ரவுடி தான் படத்தில் வர்ற மாதிரி நயன்தாரா போயிட்டு விஜய் சேதுபதி ஒரு ரவுடிட்ட அறிமுகப்படுத்தி வைங்கன்ற மாதிரி இந்த கதாநாயகி ஹீரோ கிட்ட ஒரு ரெக்வஸ்டோட வராங்க, இன்னாரை கொல்லணும்னு சொல்லிட்டு. ஹீரோ இந்தியன் இன்டெலிஜென்ஸுக்கு அடியாளாக இருக்கிறான். இப்போல்லாம் இவங்க படம் எடுக்கிறத பார்த்தா இன்டெலிஜென்ஸில் ஆட்களே இல்லை போல இருக்குது. இவங்க உள்ளூர் ரவுடிகளையும் கேங்ஸ்டர்களையும் நம்பி தான் செயல்படுற மாதிரி தான் படங்கள் எடுக்கிறாங்க. இது என்ன லாஜிக்னு தெரில. கதைகளை 90s தான் நான் செட் பண்ணுறாங்க, ப்ரெசென்ட்டில் எதையுமே செட் பண்ணுறதே இல்லை. அப்போ ஹீரோவான உஸ்தரா ஒரு ஷாகித் கபூர் அந்த ரோல் அவர் நடிச்சிருக்காரு. அவரோட ஹேண்ட்லர் நானா பட்டேக்கர் மிகச்சிறப்பான ஆக்டிங். அவர் சொல்கிறால இவன் கொலை பண்ணணும், அதுதான் அவனுக்கு வேலை. இதில் ஆரம்பத்திலே இந்த கேரக்டரில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக நிறைய வன்முறை காட்சிகள் இருக்குது. மேட்ரிக்ஸ் படத்தில் வர்ற மாதிரி ஒரு சண்டை காட்சி வச்சுருக்காங்க, தேட்டருக்குள்ளே நடக்கிற மாதிரி. அப்புறம் ஹீரோயின் இந்த மாதிரி ஒரு ரெக்வஸ்டோட வந்த உடனே அவங்கெல்லாம் ஹீரோவால் தொட முடியாத இடத்துல இருக்காங்க. இல்லை அவன் மேலிடத்துல பெர்மிஷன் வாங்காமல் அவங்கள தொட முடியாது. அப்போ இதிலிருந்து காட்சிகள் ஒன்று உருவாகி வருது. படம் மும்பை, நேபாள், அப்புறம் ஸ்பெயினில் வில்லனுக்கான பில்டப் எல்லாம் பயங்கரமாக செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. பட் இந்த கேரக்டர்கள் எதுவுமே மனசில் நிற்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த கேரக்டர்களை காட்டும்போது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ட்ராமா, அந்த நாடக தருணங்கள் அப்படின்றது எதுவுமே சரியாக அமையலை. அங்கங்கே ஓகே ப்ரில்லியண்ட்டாக இருக்குது, பட் ஒட்டுமொத்த படமாக பார்க்கும்போது அந்த ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ஒரு ஹோலிஸ்டிக்காக இல்லை. ஸோ இது ஒரு மாதிரி வெட்டி ஒட்டி சேர்த்த மாதிரி பல படங்கள்லேருந்து இந்த காட்சியை ரசிகர்கள் விரும்பி பார்த்தாங்க, அப்போ அதே மாதிரி ஒரு காட்சி வைப்போம் அப்படின்ற மாதிரி உருவாக்கிட்டதுனால அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. பட் ஆனாலும் ஈஸ்தட்டிக்கலி இந்த சினிமாட்டோகிராஃபி வைஸோ இல்லை மியூசிக் வைஸோ, பின்னணி இசை மட்டும் தான் நான் சொல்கிறேன், பாடல்கள் எனக்கு பெருசாக ஒர்க் ஆகலை. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள், அண்ட் இவங்கெல்லாம் ப்ரில்லியன்ட் ஆக்டர்ஸ். ஷாகித் கபூரோ இல்லை நானா பட்டேக்கரோ, ஷாகித் கபூர் ஒரு ஸ்டார் நடிகர்ன்றதை தாண்டி ஒரு பெட்டர் ஆக்டர் தான் அவர். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் காரணமாக இந்த படம் ஓரளவுக்கு பார்க்கும்படியான ஒரு படமாக இருக்குது. இந்த படத்தை பார்க்கும்போது தோணுது என்ன அப்படின்னா, இந்த அல்ட்ரா வயலண்ட் காட்சிகள் வீடியோ கேமில் உள்ளது போல் அல்ட்ரா வயலண்ட் காட்சிகள் இன்றைக்கி படங்கள் அதிகமாகிறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா, இன்றைக்கி சொசைட்டியில் மக்கள் கூட பேசுகிறதே குறையுது. பெரும்பாலும் வீடியோ கேம் விளையாடுறாங்க, இல்லை சோஷியல் மீடியாவில் இருக்காங்க, இல்லை எதையோ ஒன்று பார்த்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. பேசுகிறது குறையிறது. அப்போ சொசைட்டியில் வேலை பார்க்குற இடத்துலையோ இல்லை சொசைட்டிலேயோ இந்த உரையாடல்கள் அப்படின்றது இல்லாமலே போய்கிட்டு இருக்குது. ஆர்கியூமெண்ட் அதிகமாக இருக்குது, பட் உரையாடல் அப்படின்றது குறைஞ்சிருச்சு. முக்கியமாக ஜனநாயகத்தன்மை அப்படின்றது குறைஞ்சிக்கிட்டே வருது. ஜனநாயகம் பலப்பட்டிருக்கு, இத்தனை பேர் ஓட்டு போடுறாங்க எல்லாம் சொல்லிக்கிட்டாலும் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டாலும் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில், குடும்பங்களில், சொசைட்டியில் டெமோக்ராட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ், ஜனநாயக குணங்கள் அப்படின்றது குறைஞ்சிக்கிட்டே வருது. அண்ட் மக்கள் ஒரு அஜிடேஷன்லேயே இருக்காங்க, மனசளவில் ஒரு அஜிடேட்டட் இதுலேயே இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு செகண்ட் ஹேண்ட் ப்ளஷராக, ஒரு விக்காரியஸ் ப்ளஷராக இந்த வன்முறை காட்சிகளை பார்க்கும்போது இதில் ஏதோ ஒரு ரிலீஃப் இருக்குது அவங்களுக்கு, இதில் ஏதோ டோபமைன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. அதனால தான் அதுக்கு பெருவாரியான ஆடியன்ஸ் வர்றாங்க. அது கேஜிஎஃப்போ புஷ்பாவோ இது ஒரு மாதிரி காமிக்கல் வயலன்ஸ் தான், பட் அதுக்கு ஆடியன்ஸ் இருக்காங்க. அப்போது அவங்க அதை இன்னும் எலிவேட் பண்ணுறாங்க. அது அனிமல் படத்துலையோ துரந்தர் படத்துலையோ இல்லை இப்போ ஓ ரோமியோலையோ அந்த வயலன்ஸை எலிவேட் பண்ணும்போது இங்கே வேறு எங்கேயுமே பேசுகிறதுக்கும் செயல்படுறதுக்கும் வாய்ப்பு கிடைக்காத மக்கள், ஆடியன்ஸ் பெரும்பாலான இடங்களில் ஊமையாக, பர்டிகுலராக வேலை செய்யக்கூடிய இடங்களில் ஊமையாக போக வேண்டிய அவங்க இந்த மாதிரி படங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே, ஹீரோ இந்த மாதிரி பழி வாங்கினா அப்படின்ற மாதிரி. ஸோ ஓ ரோமியோ படத்தில் அதை ஹீரோயின்காகன்னு சொல்லி மாற்றிருக்காங்க. விஷால் பரத்வாஜ் நல்ல படங்கள் எடுத்திருக்காரு. இந்த படம் பார்ட் ஓகே, ஒரு 60% ஓகே, ஒரு 40% போரிங்காக தான் இருந்துச்சு.
பட் பார்க்குறதுக்கு நீங்கள் மற்ற படங்கள் கூட அந்த அகைன் இந்த அனிமல் துரந்தர் கூட கம்பேர் பண்ணாலும் அந்த படங்களை விட பார்ப்பதற்கு ஈஸ்தட்டிக்கலான இது ஒரு பெட்டரான படம் தான். அமேசானில் இருக்குது, டைம் இருந்தால் பாருங்கள். எவ்வளோ நேரம் பொறுமையாக கிடையாது. நன்றி, வணக்கம்.